इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ருதி சூக்திமாலா 33வது ஸ்லோகம். ஞான வைராக்கிய சம்பந்த ஏவ பகவச்சப்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் ந ஷாட்குண்யம் இதி ஏ வதந்தி தேஷாம் மதே அபி ஞான வைராக்கிய ஆதாரே த்வயி பகவச்சப்தோ வர்த்ததே ஏவ இத்யாக. அதான் பகவான்கிற இடத்துல பகசப்தத்துக்கு ஒரு 6 அர்த்தம் சொன்னார் ஏற்கனவே. வேற என்ன சில பேர் என்ன சொல்றான்னா 6 அர்த்தங்கிறது சொல்லலாம், ஆனா ஞானமும் வைராக்கியமும் இருக்கே, இது 2 தான் முக்கியார்த்தம். அதனால ஞானம் வைராக்கியம் இது 2ம் யாரிடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கோ அவளைத்தான் பகவான்னு சொல்லலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார். அவளுடைய மதப்படியும் இந்த பகவத் சப்தம் சுவாமி இடத்துல முக்கியார்த்தமாக அமையறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது. 33வது ஸ்லோகம். நைவேஸ்வரான் ந யசசா மகதோ ந வீரான் ந ஸ்ரீமதः க்ஷிதிபதீனபி சார்வபௌமான் அந்யாதிருஷானபி மகேஸ்வர வீதராகான் பிரஜாவதோ பகவதः பிரவதந்தி விருத்தாः. விருத்தாக பெரியவர்கள் ஈஸ்வரான் நைவ பகவதः பிரவதந்தி, பெரிய ஐஸ்வர்யசாலியாக இருக்கிறவர்களை பகவான்னு அவ சொல்றது இல்லையா. அதே மாதிரி ந யசசா மகதः பகவதः பிரவதந்தி விருத்தாக, எல்லாத்துலயும் இது சேரும். ரொம்ப பெரிய கீர்த்தி இருக்கு, உலகம் பூரா அவளுடைய புகழ் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்காக அவளை பகவான்னு சொல்றது இல்லையா. ந வீரான் பகவதः பிரவதந்தி விருத்தாக, பெரிய வீரர்களா இருக்காங்கிறதுக்காக அந்த வீரனை பார்த்து பகவான்னு சொல்றது வச்சுக்கல. ந ஸ்ரீமதः க்ஷிதிபதீன் அபி சார்வபௌமான், நிறைய ஸ்ரீமான்களாக இருக்கா, பெரிய பூமிக்கே அதிபதியா இருக்கா, க்ஷிதிபதியா ராஜாவாக இருக்கா, சார்வபௌமாளா இருக்கா, சர்வபூமியும் அவளுக்கு அதிகமாக வருது. அப்பேற்பட்ட பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அந்த சக்கரவர்த்திக்கு பகவான்கிற சப்தத்தை பிரயோகம் பண்றது இல்லை. ஆனா அந்யாதிருஷான் அபி, பெரிய ஐஸ்வர்யங்கள்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய வீர பராக்கிரமங்கள்லாம் இல்லை, சார்வபௌமன் ராஜ்யம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தாலும் வீதராகாளாகவும் பிரஜாவான்களாகவும், வீதராகன்னா வைராக்கியம், வைராக்கியம் உள்ளவர்களாகவும் அதே சமயத்திலே தத்துவஞானம் உள்ளவர்களாகவும் இருந்தால் அவர்களை பெரியவாள்லாம் பகவான்னு சொல்றா. அவா விஷயத்துல பகவான்கிற சப்தத்தை பிரயோகம் பண்றா. பிரஜாவதா பகவதः பிரவதந்தி விருத்தாக. இப்ப இவாளுடைய மதத்துல பகவான்னு யார சொல்லலாம்னு சொன்னா, யாரு ஞான வைராக்கிய சம்பன்னாளாக இருக்காளோ அவாதான் பகவத் சப்தத்துக்கு முக்கியார்த்தம். இவாளுடைய அந்த மதத்திலையும் சுவாமி ஞான வைராக்கிய சம்பன்னரா இருக்கிறதுனாலே பகவத் சப்தம் அவரிடத்திலே முக்கியார்த்தமாக அமையிறது. விருத்தாக பகுஸ்ருத்தியாதி குணவிருத்தாக. விருத்தாகன்னு சொன்னா ரொம்ப வயசானவர்கள் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, வயசானவர்கள்ங்கிறது விஷயம் இல்லை, இங்கே நிறைய படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், நிறைய நல்ல குணங்கள் உடையவர்கள், அவளைத்தான் இங்க விருத்தாகன்னு எடுத்துக்கணும்னு சொல்றார். பகுஸ்ருத்தியாதி குணவிருத்தாக, பல நல்ல குணங்கள் உள்ளவர், நிறைய படித்தவர்கள். ஈஸ்வரான் ஐஸ்வர்யவதः அபி புருஷான் பகவதः பகவத் சப்தவாச்சியான் நைவ பிரவதந்தி, பெரிய ஐஸ்வர்யம் உள்ள புருஷர்களையும் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பகவான்னு சொல்வதில்லை. யசசா மகதः யசோதிகான் பகவத்தோ ந பிரவதந்தி, நிறைய கீர்த்தி உள்ளவர்களை
பகவான்னு சொல்றது இல்லை. வீரான் சார்வபௌமான் சர்வபூமீஸ்வரான் பகவதோ ந பிரவதந்தி. பெரிய சார்வபௌம சக்கரவர்த்தியா இருக்கா, பெரிய வீரம் இருக்கு, அதனால அவளை பகவான்னு சொல்றது கிடையாது. சார்வபௌம சப்தம் எப்படி நிஷ்பத்தி ஆச்சுன்னு வியாக்கரணம் சொல்றார். தசேஸ்வரஹா இதி சூத்திரேண சர்வபூமி சப்தாத் ஈஸ்வரஹா இத்தியஸ்மின் அர்த்தே அண் பிரத்யயா. அதனால சார்வபௌமன் வருதான். சர்வபூமிக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவர் சார்வபௌமன். வியாக்கரணப்படி இந்த சார்வபௌமன விருத்தின்னு தத்தித பிரத்தியங்கள்லாம் அண் பிரத்தியம் வந்திருக்கான். ஸ்ரீமதா சம்பன்னான் க்ஷிதிபதீரபி பகவதா ந பிரவதந்தி. நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ராஜாக்களாக இருந்தாலும் அவர்களையும் பகவான்னு சொல்றது இல்லை. கிந்து அந்யாதிருஷா, இந்த குணங்கள்லாம் இல்லவே இல்லை. ஐஸ்வர்யமோ பெரிய கீர்த்தியோ வீரம் பராக்கிரமம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வீதராகான் வைராக்கியம் இருக்கு, ராகம் இல்லை. விஷயாபிலாஷ ரஹிதான் அப்படி சொல்ல. விஷயம் வேணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு அபிலாஷை இருக்கோ இல்லையோ, அந்த அபிலாஷை இல்லாதவர்கள். பிரஜாவதா ஞானவதா, ஞானிகளாக இருக்கா. அப்படி இருக்கிறவாள புருஷான் பகவத் சப்த வாக்கியான் பிரவதந்தி, அவளுக்கு பகவத் சப்தத்தை அவ பிரயோகம் பண்றா. அத்தः ஞான வைராக்கிய ஆதாரே त्वय्यपि பகவத் சப்தோ வர்த்ததே ஏவேதி ஹிருதயம். பகவான் சூத்திரகாரகா அப்படின்னு பாஷ்யத்துல பிரயோகம், பகவான் பாஷ்யகாரகான்னு சொல்றது உண்டு. அவெல்லாம் என்ன நல்ல வைராக்கிய சம்பன்னாள், ஞான சம்பன்னாள். அவளுக்கு பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்றா பெரியவாள்லாம். பெரிய மகாவீரன் அப்படிங்கிறதுக்காக பகவான்னு சொல்றது இல்லை. நிறைய பணக்காரனா இருக்காங்கிறதுக்காக அவனை பகவான்னு சொல்றது இல்லை. ஆக அத்தः ஞான வைராக்கிய ஆதாரே त्वय्यपि, பரமேஸ்வரனிடத்துல ஞானமும் நிரம்பி இருக்கு, வைராக்கியமும் அப்படியே நிரம்பி இருக்கு. ஆகையாலே त्वय्यपि பகவத் சப்தோ வர்த்ததே ஏவேதி ஹிருதயம். ஆக இவாளுடைய பட்சத்திலும் இந்த பகவத் சப்தம் ஒன்னிடத்துல பொருந்தி இருக்கு. பகவத் சப்தஸ்ய ஈஸ்வரவாச்சகத்வே ஸ்ருதிரபி அஸ்தி இத்தியாக. பகவான்னு இந்த சப்தம் இருக்கே, இது ஈஸ்வரனை சொல்லக்கூடிய சப்தம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதி பிரமாணம் இருக்குன்னு காண்பிக்கிறார். ஆதர்பணாக மதன சாசன நிர்ப்ருவாணாக நாமானி நாம பகவானிதி தே நிராகுஹு அத்யாஸ்ரமோபதிஷத் ஆஹ பகேஸ்வர த்வாம் நைகண்டுகாஷ்ச பகவந்த முஷந்தி பூஜ்யம். ஆதர்வணாக, அதர்வ சாக்கைக்காரர்கள். நிறைய அதர்வசிகா உபனிஷத்து, அதர்வ சீர்ஷ உபனிஷத்து, இப்படிலாம் நிறைய உபனிஷத்து இருக்கு. அதர்வண வேதத்தை சேர்ந்த உபனிஷத்துகள். அந்த ஆதர்வணாக நாமானி தவ நாமானி நிர்புருவானாக, உன்னுடைய பல பெயர்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது அந்த ஸ்ருதி உன்னுடைய பல நாமாக்களுக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுல பகவான் அப்படின்னு உனக்கு உள்ள அந்த பேருக்கும் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. பகவானிதி தே நாம நிராகுஹு, நிராகுஹுன்னா நிர்வச்சனம் பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத எடுத்து சொல்லியிருக்கு. அத்தியாசிரமோபனிஷத் ஆக பகேஸ்வர துவாம்னு இருக்கா, பகேஸ்வரம் துவாம்னு இருக்கான்னு தெரியல. இப்படி கூட இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, தர்மாவகம் பாபனுதம் பகேஷம், பகேஷம்னு இருக்கு. எனக்கு என்ன தோன்றதா பகேஸ்வரம் துவாம் அப்படின்னு இருக்கலாம் இந்த இடத்துல. அதாவது உன்னை பகேஸ்வரன் பகவான் அப்படின்னு சொல்றதும் பக ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அத்தியாசிரம உபனிஷத், இது சன்னியாச உபனிஷத் மாதிரி ஏதோ உபனிஷத்து இருக்கு. இந்த உபனிஷத்தானது உன்னை பகேஸ்வரனாக சொல்லுறது. நைகண்டுகாஷ்ச பகவந்த முஷந்தி பூஜ்யம். நைகண்டுகாள் அதாவது இந்த பல
அர்த்தத்துல வரக்கூடிய சப்தங்களை சங்கிரகம் பண்ணக்கூடிய கிரந்தத்துக்கு நிகண்டுன்னு பேரு. ஒரே அர்த்தத்துல இத்தனை சப்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நிகண்டு கோஷம்னு சொல்றோமே, அமர கோஷம் மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நைகண்டுகர்கள் உன்னுடைய நாமாக்கள்ல பகவான்கிற சப்தத்தை எடுத்துட்டு இருக்கா. அதனாலே அங்க என்ன அர்த்தத்துல பகவான்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறான்னு சொன்னா, பகவந்தம் உசந்தி பூஜ்யம், பூஜிக்க தகுந்தவராக இருக்கிறதுனாலே பகவான்கிற சப்தம் அவரை குறிக்கிறது அப்படின்னு அவ சொல்றா. ஆதர்வணாக, அதர்வ வேதம் அதீயானாக, அதான் அதர்வண வேதக்காரா, அதை படிக்கிறவா. அவ என்ன சொல்றா, தே நாமானி மகாதேவாதி நாமானி, அதாவது மகாதேவகா, அதே மாதிரி பகவான், இப்படி பல நாமாக்களுக்கு நிர்வச்சனம் பண்ணி அந்த உபனிஷத்து காண்பிக்கிறது. மகாதேவாதி நாமானி அந்த வாக்கியம் எடுத்து காமிக்கிறார். அத கஸ்மாதுச்யதே மகாதேவஹ யஹ சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்மஜ்ஞான யோகைஸ்வர்யே மஹதி மஹீயதே தஸ்மாதுச்யதே மகாதேவஹ. படிச்சுட்டு இருக்கு. ஒரு கேள்வி பதில். மகாதேவஹா அப்படின்னு சொல்றாளே, ஏன் மகாதேவகான்னு அவர் சொல்லணும்? பரமேஸ்வரனை மகாதேவஹா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி. அத கஸ்மாதுச்யதே மகாதேவ இதி அப்படின்னு பிரச்சனை. உடனே அதுக்கு பதில் ஸ்ருதியே சொல்றது, யஹா சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்மஜான யோகைஸ்வர்யே மஹதி மஹீயதே தஸ்மாதுச்யதே மகாதேவஹா. எல்லா பாவங்களையும் பரித்தியாகம் பண்ணிட்டாராம். சர்வபாவான் பரித்யஜ்ய, எல்லா பாவங்களையும் தியாகம் பண்ணிட்டு ஆத்ம ஜானம்ங்கிற அந்த யோகைஸ்வரியம் இருக்கே, மகத்தான யோகைஸ்வரியம், அதுலேயே இருந்துட்டு இருக்கார். அந்த ஆத்ம ஜானத்திலேயே இருக்கிறதுனாலதான் மகாதேவகான்னு பேரு. அப்ப ஆத்ம ஜான சம்பன்னராக இருக்கிறதுனாலே சுவாமிக்கு மகாதேவகான்னு பேரு ஸ்ருதியே சொல்றது. இத்தியாதி நாமானி நிர்புருவானாக ஆதரவனாக, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு காமிச்சது. இந்த மாதிரி பல நாமாக்களுக்கு அங்க அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும் போது பகவத் சப்தத்துக்கும் அதே மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கு. அத கஸ்மா விச்சதே பகவான் யஸ் சர்வான் பாவான் நிரீக்ஷதி ஆத்மஜானம் நிரீக்ஷயதி யோகங்கமயதி தஸ்மாதுச்யதே பகவான் இதி நாம நிராஹு நிர்ப்ருவந்தி தஸ்மாத் யோக ரூಢிபியாம் ஈஸ்வர ஏவ பகவத் சப்தோ வர்த்ததே ஸ்ருதேரர்த்தா. அதாவது கஸ்மாத் உச்சதே பகவான், பகவான் அப்படின்னு ஏன் இவரை சொல்றது அப்படின்னு கேள்வி. அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தங்கிறது சொல்றார். யஹா சர்வான் பாவான் நிரீக்ஷதி ஆத்மஜானம் நிரீக்ஷயதி, மனசுல வரக்கூடிய அத்தனை பாவங்களையும் பார்க்கிறாராம் சாட்சியாக இருந்துட்டு, ஆத்ம ஜானத்துக்கு ஹேத்துவாக இருக்காராம். அதனாலதான் யோகங்கமயதி, அது வேற. யோகங்கமயத்தினா அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு நல்ல யோகத்தை, அதாவது ஆத்ம ஜான யோகத்தை கொடுக்கிறாராம். தஸ்மாதுச்யதே பகவான், ஆகையாலதான் அவருக்கு பகவான்னு பேரு அப்படின்னு அந்த பகவத் சப்தங்கிறன்னா, பகவான்னு ஒரு நாமா இருக்கே பகவானுக்கு, அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாத் யோக ரூಢிபியாம் ஈஸ்வர ஏவ பகவத் சப்தோ வர்த்ததே இது ஸ்ருதிரர்த்தா. சப்தத்துக்கு இந்த அவயவார்த்தத்தை பார்த்தாலும் அந்த பகவத் சப்தம் பரமேஸ்வரனிடத்துல பொருந்திருக்கு. ரூಢினா கேட்கவே வேண்டாம், அவர்தான் பகவான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதா. நனு நாராயணோபி பகவான் இதி வியவஹ்ரியதே தத் பிரதிபாதக புராணஸ்யாபி பாகவதம் இது விவகாரா ஈஸ்வரஹ ஏவ பகவத் சப்தவாச்சிய கதம் இது சேத். இந்த இடத்துல ஒரு பெரிய பூர்வபக்ஷத்தை கலப்புறார். இங்க இவரே சொன்னது என்னன்னு கேட்டா, பகவான் அப்படிங்கிற பேரு பரமேஸ்வரனுக்கு தான் அப்படின்னு சொன்னான். ஆனா அப்படி சொல்ல முடியாது. நாராயணனுக்கும் பகவான்னு பேரு. நாராயணோபி பகவானிக்கு வியவஹ்ரியதே, அவரும் பகவான் தான்.
அவர் பகவான் தான் அப்படிங்கிறத எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னு கேட்டா, அதனாலதான் அந்த நாராயணனை பத்தி சொல்லக்கூடிய அந்த புராணத்துக்கு பாகவதம்னு பேரு. பகவானை பத்தி சொல்றதால தானே அந்த கிரந்தம் பாகவதம். அப்ப நாராயணனை பத்தி சொல்லக்கூடிய அந்த கிரந்தம் பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா, அதுல சொல்லப்பட்ட அந்த நாராயணன் பகவானா தான் இருந்தாகணும். அது சொல்ற தத் பிரதிபாதக புராணஸ்யாபி பாகவதம் இது வியவஹாரா. ஆகையால பகவான்கிற சப்தம் பரமேஸ்வரனுக்கும் இருக்கு, நாராயணனுக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறச்ச ஈஸ்வர ஏவ பகவத் சப்த வாச்சியா அப்படிங்கிறது கசம். பகவத் சப்தத்துக்கு வாச்சிய அர்த்தம் ஈஸ்வரன் தான். ரூಢியா இருந்தாலும் சரி, யோகமா இருந்தாலும் சரின்னு நீங்க பாட்டு சொல்றீங்களே, அது சொல்ல முடியாது. பரமேஸ்வரனுக்கு இருக்கா மாதிரியே நாராயணனுக்கும் இந்த பகவத் சப்த பிரயோகம் இருக்கே அப்படின்னு இப்ப கேள்வி. இது சேத் மைவம், இதுக்கு பதில் சொல்றார். ஸ்ருத்யாம் ஈஸ்வர ஏவ பகவத் சப்தவாச்சியா இது பிரதிபாதனாத் ஈஸ்வர ஏவ பகவத் சப்த வியவஹாரः வேத மூலகः அன்யத்ர தன்னாஸ்தி. பாகவதம் இதி தத் புராணஸ்ய நாம மாத்திரம் சேத் விஷ்ணு புராணஸ்யாபி பாகவதத்துவம் துர்வாரம் பிரசஜ்ஜேத. மேல்கொண்டு இதுக்கு பதிலாம் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப நீங்க என்ன காமிச்ச, பாகவதம் அப்படின்னு பேர் இருக்கு, பகவானை சொல்றதுனால்தான் பாகவதம். நாராயணனை சொல்லக்கூடிய கிரந்தம் அது, அதனால நாராயணன் பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய கட்சி. ஆனா பாகவதம்னு அதை சொன்னது ஸ்ருதி இல்லை, புராணம் தான். ஆனா இப்ப நான் ஈஸ்வர பகவான் அப்படிங்கிற சப்தம் சொல்றதுங்கிறது எங்க சொல்லப்பட்டிருக்கு? சாட்சாத் வேதத்துல சொல்லியிருக்கு. அப்ப பகவத் சப்தவாச்சியா ஈஸ்வரஹா அப்படிங்கிறது வேதத்துல சொன்னதை எடுத்துக்கிறதா, இல்ல சுதந்திரமான பிரமாணம் வேதம் அதை சொல்றதை எடுத்துக்கலாமா, இல்ல வேத மூலகமாக பிரமாணமாக கூடிய ஸ்மிருதி சொன்னத்தை அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஸ்மிருதி ஸ்ருதி இது ரெண்டுல ஸ்ருதிக்கு பிராபல்யம். ஏன்னா ஸ்ருதிய மூலமாக வச்சுட்டுதான் ஸ்மிருதி பிரமாணமாகும். அப்ப ஸ்மிருதி பிரமாணத்துக்கெல்லாம் மூலமாக இருப்பது ஸ்ருதி பிரமாணம். ஆக அது பிரபலம். ஸ்ருதியில சொன்னதை தான் எடுத்துக்கணுங்கிறது மீமாம்சா நியாயப்படி சித்தமாயிடும். அப்ப ஸ்ருதியில யாருக்கு சொல்லியிருக்கு பகவான்கிற சப்தம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ருத்யாம் ஈஸ்வரஹா ஏவ பகவத் சப்தவாச்சிய இதி பிரதிபாதனாத். ஈஸ்வரன்கிற சப்தம் பகவான் சிவனுக்குத்தான் வரும் அப்படிங்கிறத ஸ்ருதி சொல்லிட்டு. ஆகையால ஈஸ்வரே ஏவ பகவத் சப்த விவகாரா வேத மூலக. ஈஸ்வரனை பகவான்னு சொன்னா அது வேத மூலகம். அந்நியத்துல தன்னாஸ்தி, வேற யாராவது பகவான்னு சொன்னா அப்போ இது வேத மூலகம். இந்த விவகாரம் வேத மூலகம்னு சொல்ல முடியாது. அதனாலே ஸ்ருதியில சொன்னதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு யுக்தி சொல்லிட்டார். அப்ப கேட்டா ரைட்டு, ஆனா பாகவதம் அப்படின்னு சொல்றோமே, அப்படின்னா அந்த பாகவத கிரந்த பிரதிபாத்தியமான புராண பிரதிபாத்தியமான அந்த விஷ்ணு நாராயணன் பகவானாக இருந்தா தானே அவரை சொல்லக்கூடிய அந்த புராணம் பாகவத புராணம்னு ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருந்தானோ இல்லையோ. அதுக்கு பதில் சொல்றார். பாகவதமிதி தத் புராணஸ்ய நாம மாத்திரஞ்சேத் விஷ்ணு புராணஸ்யாபி பாகவதத்துவம் துர்வாரம் பிரசஜ்ஜேத. பாகவதம்னு பேர் இருக்கேங்கிறதுக்காக அதுல சொல்லப்பட்ட நாராயணனை பகவான்கிற சப்தவாக்கியம்னு எடுத்துட்டால், அதாவது பகவான்கிறது விஷ்ணுவானத்தினாலே அவரை சொல்லக்கூடிய அந்த கிரந்தம் பாகவதம்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னால், ஏன் விஷ்ணு புராணத்தை பாகவதம்னு சொல்லல? விஷ்ணு புராணமும் அதே பகவான் தானே சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப அதையும் பாகவதம் சொல்லாமே, ஏன் அது சொல்லல? அப்ப இதே என்ன தெரியுது? அதனாலே பாகவதம்னு பேரு, அதோட அர்த்தத்தை கவனிக்கல. அர்த்தத்தை வச்ச பேருன்னு சொன்னா எல்லாமே பாகவதம் ஆயிடும். அதனால அப்ப என்னத்தான் பண்றது? பகவான் சப்தத்துக்கு எப்படி தீர்மானம் பண்றது அர்த்தத்தை அப்படின்னு கேட்டா, வேத மூல விவகார ஏவ விருத்தைர் அங்கீக்கிரியதே நது மூலஹீனோபி. வேத மூலகமா அந்த விவகாரம் இருந்தா அது பிராமணிக்கம்.
ஈஸ்வரன வேதன் அப்படின்னு சொன்னால், பகவான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேத பிரமாணம் இருக்கு. மற்ற விவகாரத்துக்கு அது இல்லை. மற்ற சுவாமிய பகவான் சொல்றதுக்கு வேத பிரமாணம் இல்லை. ஆகையால அதான் எடுத்துக்கணும். நது மூலஹீனோபி. அதுக்கு உதாரணம் காமிக்கிற சுக்ர பகவான்னு சொல்றோம். குரு பகவான் சுக்ரு பகவான் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எல்லாரும் பகவான்னு சொல்ல மாட்டான். சுக்ர பகவான் இது சுக்ரஹ சர்வைரபி விவஹ்ரியதே ந தாவதா பகவத் சப்தவாச்சியத்துவம் விருத்தா அங்கீகுர்வந்தி இத்யலம் அதிவிஸ்தீர்ண சொல்லலாம் சுக்ர பகவான் குரு பகவான்னு. ஆனா அப்படி சொன்னதுக்காக இந்த பாகவத்தை அவர் தான் சொல்ல வந்திருக்குன்னு சொல்ல முடியுமோ? ஆக பகவானை சொல்ல வந்த புஸ்தகம் புராணம் பாகவதம் அப்படின்னு சொன்னால் சுக்ர பகவான் குரு பகவான்னு சொல்லி அவாளையும் சொல்ற கிரந்தங்கள்லாம் பாகவதம் ஆயிடும். அதனால அப்படி அர்த்தம் இல்லை. தனையோ கிரந்தங்க புராணங்கள் இருக்கு. இந்த புராணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம்னு பேரு அப்படின்னு சொல்ற. அது யார சொல்றதுன்னு இந்த விஷயம் இல்லை. அதான் சொல்றார் இத்தியலம் அதிவிஸ்தரேன. சரி, இந்த விசாரத்தை இதோடு நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிறார். அக்னிரித்யாதிபிர் மந்திரைஹி பஸ்மனோத்தூளனம் ததா திரிபுண்டதாரணஞ்சாபி வதந்தி அத்தியாசிரமம் புதாக. அதுல அத்தியாசிரமோபனிஷத் அது கூட உன்னை பகேஸ்வரனாக சொல்லியிருக்கு. அதாவது பகவான் அப்படின்னு உன்னதான் சொல்றதுன்னு அடுத்த வரியில ஸ்லோகத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல சூக்தமாலா ஸ்லோகத்துல உத்தரார்த்தத்துல வருது. அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. அதாவது உபனிஷத் அத்தியாசிரம உபனிஷத். அங்க அத்தியாசிரமம்னா என்னன்னு முதல்ல சொல்றாரு. அக்னி இத்தியாதிபிர் மந்திரைஹி. அந்த அக்னிஹி இத்தியாதி மந்திரங்களை கொண்டு விபூதிய நன்னா உடம்புல உத்தூளனம் பண்ணிக்கிறது இருக்கே அதுவோ, அல்லது திரிபுண்ட தாரணஞ்சாப்பி நெத்தியில எல்லாம் 3 பட்டையா திரிபுண்டமாக அதை இட்டுக்கிறதோ, இப்படி விட்டுக்கிறவா இருக்காளே அவளைதான் வதந்தி அத்தியாசிரமம் புதாக. இந்த காரியம் பண்றவாள்லாம் அத்தியாசிரமிகள். இவாளை அத்தியாசிரமம் சப்தத்தினால சொல்றதான். அத்தியாசிரமிபிய சாந்தேபியோ வக்தவியம் பிரம்மவேதனம். இந்த அத்தியாசிரம நிலையில இருக்கிறவா சாந்தமாக இருக்கும்போது அவளுக்கு பிரம்மத்தை பத்தி உபதேசிக்க வேண்டும். அவளுக்கு தான் பிரம்மவேதனை சொல்லணுமா, அவளுக்கு தான் உபதேசிக்கலாம். ந அப்பிரசாந்தாய தாத்தவியம் நாபக்தாய கதாச்சனம். இந்த சாந்தி இல்லாதவன் மனசுல கொஞ்சம் நிம்மதியில்லை, ஒரு கவலை, அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இதை கொடுக்கப்படாது. அதே சமயத்துல பக்தி இல்லாதவனுக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மவேதனத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, அது பலிக்காது போயிடும். இது புராண வாக்கியோக்த லக்ஷண லட்சித அத்தியாசிரமாதிகாரிணம் பிரதி உக்தாயாம் அத்தியாசிரமோபனிஷதி அபி. அப்படி ஒரு உபனிஷத்து இருக்குன்னு தெரியுது. நான் என்ன நினைக்கிறேன், சன்னியாசோபனிஷத்து தான் அது இருக்குமோன்னு அப்படின்னு தோன்றது. ஆனா பார்க்கணும், அந்த அத்தியாசிரமோபனிஷத்துல கூட அது யாருக்காக சொல்றது? இந்த புராண வாக்கியத்துல ஒரு சொல்லியிருக்கேன், இப்பேற்பட்ட அத்தியாசிரமிபிய சாந்தேபியோ வக்தவியம் பிரம்மவேதனம், அப்பேற்பட்டவாளுக்காக அந்த உபனிஷத்து வந்திருக்கு. அப்ப அந்த உபனிஷத்து என்ன சொல்றது? ஈஸ்வரஸ்ய பகேஷ சப்தேன அபிஹிதத்வாத் பகவத் சப்தஹ ஈஸ்வரம் அபிதத்தே இத்யாக. பரமேஸ்வரன் பகவான்னு சொல்லல, பகவான் சப்தத்துக்கு பதில் பகேஷா பகேஸ்வரஹா அப்படின்னு சொல்றது இன்னொரு சப்தமா சொல்லியிருக்கு. ஆக இந்த பகவத்தோட சம்பந்தப்பட்டதுனால பகவான் பகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கிறதுனாலே பகேஸ்வரஹா அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரே விஷயமாக இருக்கு. இது ரெண்டும் அதான் சொல்றார். பகேஷ சப்தேன அபிஹிதத்வா, பகேஷம்னு சொல்லியிருக்காங்க. அதனால பகவத் சப்தம் ஈஸ்வரனைத்தான் சொல்றது. பகவத் சப்தா ஈஸ்வரம் அபிதத்தே இத்யாக அத்தியாசிரமேதி. அந்த உபனிஷத்தில் உள்ள வாக்கியத்தை எடுத்து சொல்றார். ததாச்ச அத்தியாசிரமிபிய பரமம் பவித்ரம் புரோவாச்ச சம்யக் ரிஷி சங்கஜுஷ்டம் இது.
அத்தியாசிரமாதிகாரிணம் பிரதிவச்சனா அத்தியாசிரமோபனிஷன் நாமதேயா. இந்த உபனிஷத்துல அத்தியாசிரமேபிய பரம் பவித்திரம்ங்கிற இந்த மந்திரம் வருது. கைவல்ய உபனிஷத்தா வேற ஏனும் பார்க்கணும். இப்ப அதுதான் அந்த உபனிஷத்தை தான் அத்தியாசிரம உபனிஷத்துன்னு சொல்றாருன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த உபனிஷத்துல என்ன சொல்றது, இந்த இந்த உபனிஷத்துல சொன்ன அந்த தத்துவஞானமானது அத்தியாசிரமிகளுக்கு சொல்ல வேண்டிய பரம பவித்திரமான விஷயம். பெரிய ரிஷி சங்கம், ரிஷி சமூகமானது இந்த உபனிஷத் சொன்ன விஷயத்தை தான் கிரகிச்சுட்டு இருக்கு. ஆக அப்பேற்பட்ட இதை அவளுக்கு சொல்றதுதான் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, தர்மாவகம் பாபனுதம் பகேஷம், அங்க உள்ள வாக்கியம் போல இருக்கு. இது மந்திரோபனிஷத் துவாம் பகேஷமாக. தர்மாவகம், தர்மத்துக்கு இருப்பிடமாக இருப்பவர், பாபம் இல்லாதவர், பாபனுதம் பாபத்தை போக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட அந்த பகேஸ்வரனை அப்படின்னு அதை பற்றி மேற்கொண்டு போறது. ஏதோ இது மந்திரோபனிஷத்து துவாம் பகேஷமாக, அந்த இடத்துல ஒண்ணு பகேஷம் சொல்லப்படுறது உபனிஷத்துல. நைகண்டுக மதேனாபி பகவத் சப்தா துவாம் அபிதஸ்தே. அது உபனிஷத்துலாம் சொல்றது இருக்கட்டும், இந்த நிகண்டு இருக்கே கோஷம், அந்த நிகண்டுக்காரால் கூட ஒன்னதான் பகவான்னு சொல்றா அப்படின்னு சொல்றது. நைகண்டுகாஷ்ட பகவந்தம் பூஜ்யம் உசந்தி வதந்தி தாத்துனா அநேகார்த்தத்வா. இந்த நிகண்டுகால்லாம் பகவத் சப்தத்தான்னு சொல்றா. இந்த பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, பூஜ்யம், பூஜிக்க தகுந்தவர் அப்படிங்கிறத அவ சொல்றா. உசந்தின்னு இருக்கு, உசந்தினா வதந்தின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா, அவளும் சொல்றா அப்படின்னு. அது வச காந்தவுன்னு தாத்து, காந்திக்கு இச்சா, வஷ்டி அப்படின்னு சொன்னா இச்சதி அப்படின்னு அர்த்தம். நீங்க பாட்டுக்கு வதந்தின்னு அர்த்தம் பண்றீங்களே அது எப்படின்னு கேட்டா, தாத்து நாமனேக அர்த்தத்வா. தாத்துக்கு பல அர்த்தம் உண்டு. அதுல சத்தாதி அர்த்த நிர்தேசமானது ஒரு உபலட்சணமா பண்ணியிருக்காரே தவிர அது ஒண்ணுதான் அர்த்தம்னு இல்லை. பிரயோகத்தை அனுசரிச்சு பல அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதான் தாத்துனாம் அநேகார்த்தத்வா. இதே மாதிரி பிரயோகம் ஒண்ணு காமிக்கிறார். வஷ்டி பாகுரிஹி இத்தியாதாபிவ அத்ராபி வஷ்டிஹி காந்திவச்சனோபி அபிதானார்த்தே வர்த்ததே. அதாவது வஷ்டி பாகுரி ரல்லோபம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, வியாக்கரணத்துல வரும். பாகுரின்னு ஒரு பெரியவர், அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அபி அவான்னு ரெண்டு உபசர்க்கம் இருக்கே, இதுல உள்ள அகாரத்துக்கு லோபம் பண்ணி கூட பிரயோகம் இருக்குங்கிறார். இப்ப அவகாகனம் அப்படிங்கிற இடத்துல அவால உள்ள அகாரத்தை லோபம் பண்ணி வகாஹா அப்படின்னு பிரயோகம் பண்ணலாமா. அதே மாதிரி அபிதானம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அந்த அபில ஆவ எடுத்துட்டு பிதானம் அப்படின்னு அதே அர்த்தத்துல சொல்றதாக இருக்கு. இது எப்படி வரும், இந்த அகாரத்துக்கு லோபம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அவஷ்டி பாகுரி அல்லோபம் அவாப்பிய ஒரு பசர்கயோகோ அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. அங்க பாகுரிஹி, வஷ்டி வாகுரிஹின்னு இது பாட்டாந்தரமா இருக்கும், பாகுரின்னு அங்க தெரியுது. பாகுரியோ வாகுரியோ அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் கூட வஷ்டி அப்படின்னு பிரயோகம் இருக்கு. வஷ்டி பிரயோகம் தான் நமக்கு இப்ப வேணும். அங்க வஷ்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் நம்ம விஷய காந்தவுலேருந்து கிடைக்கும். ஆனா அப்படி இல்லை, அவருக்கு ஆசைப்படுறார், அவர் இருக்கிறத சொல்லி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். ஆக வததி அப்படிதான் அர்த்தம் வஷ்டிங்கிறதுக்கு. அதனால அபிதானார்த்தே வர்த்ததே. அதாவது தாது பாட்டத்துல அர்த்தம் ஒண்ணு சொல்லி இருந்தாலும் அது உபலட்சணமா வச்சுட்டு பிரயோகம் இருக்கே, பிராச்சீன பிரயோகம், அதை வச்சுண்டு நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிச்சுக்கணும். தத்ர பவான் பகவான் இது சப்தா விருத்தை பிரயுஜ்யதே. இப்படி இருக்கும்போது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த சப்தத்தை விருத்தர்கள் சொல்றாளாம். எந்த அர்த்தத்துல, பூஜ்யா விருத்தை பிரயுஜ்யதே, பூஜ்யான்னு போட்டிருக்காங்க. தத்ர பவான் பகவான், தத்ர பவான்னு சொன்னாலும் பூஜ்யர், பகவான்னு சொன்னாலும் பூஜ்யா, பூஜ்யான்னு சொன்னாலும் பூஜ்யா. இது நிகண்டு. இது எங்க உள்ள நிகண்டுன்னு பாக்குறோம், நிறைய கோஷங்கள்ல ஏதோ இருக்கு. நமஸ்தே அஸ்து பகவதः அஹீஹி பகவோ பிரம்மா இத்தியாதோ ஸ்ருதிஷ்வபி பகவத் சப்தः பூஜ்யே பிரயுஜ்யதே. இந்த பகவத் சப்தம் பூஜ்யார்த்தத்துல இருக்குங்கிறதுக்கு பிரயோகம் காமிக்கிறார் ஸ்ருதியில. நமஸ்தே அஸ்து பகவஹா பகவதஹான்னு இருக்கு. தே பகவதஹ, பகவானுக்கு நமஸ்காரம்
அதீஹி பகவோ பிரம்மேதி, பகவானே எனக்கு சொல்லிக் கொடு, பிரம்மஜானத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு சிஷ்யம் போய் கேட்கிறான். அப்ப அங்க வந்து பகவஹா அப்படின்னு பகவான் பகவன் அப்படின்னு பிரயோகம் பண்ணிருக்கேன். இது அப்படின்னு கேட்டா அந்த பிரயோகம் இருக்கு, வேற அர்த்தம். பகவான்கிற சப்தம் அந்த இடத்துல பிரயோகம் வந்திருக்கு. எந்த அர்த்தத்துல? பூஜ்ய அர்த்தத்துல வருது. பகவத் சப்தா பூஜ்யே பிரயுஜ்யதே. ததிதாந்த பிரதிரூபக பகவத் சப்தோ யத்யபி ஸ்ருதிஷு நிகண்டுஷு ச பூஜ்ய மாத்திரே பிரயுஜ்யதே ததாபி வாங்மனः காய நிமித்த ஸ்துதியோக பிரமாண லக்ஷணாயாः பூஜாயாः त्वच्छेषत्वस्य वक्षमाणत्वात् त्वयि मुखे आवृत्या भगवत् शब्दो वर्तते त्वत्सन्निकर्षवशाद् वर्तते इति ஹிருதயம். என்ன சொல்றாருன்னா, பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு பல இடத்துல உபநிஷத்துல, அதி பகவஹா அப்படின்லாம். ஆனா அந்த அர்த்தம் எந்த அர்த்தத்துல வருதுன்னா பூஜ்யஹாங்கிற அர்த்தத்துல, பூஜைக்கு தகுந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பகவத் சப்த பிரயோகம் வந்திருக்கு. அது இப்ப இந்த சப்தம் பகவான் அப்படின்னு சொன்னா இது ததிதாந்த பதம்னு தான் தோன்றது, அப்படிதான் தெரியுது. இப்படி இந்த சப்தத்தை நிகண்டுகள்ல ஸ்ருதிஷு நிகண்டுஷு பூஜ்ய மாத்திரே பிரயுஜ்யதே பகவத் சப்த. பகவான் அப்படிங்கிறது பூஜ்யா அப்படிங்கிற அர்த்தத்திலே இப்போ இந்த உதாகரணமான ஸ்ருதி வாக்கியத்திலே நம்ம பாக்குறோம் அந்த பகவத் சப்தத்தை இந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணியிருக்குன்னு. இருந்தாலும் வாங் மனः காய நிமித்த ஸ்துதியோக பிரமாண லட்சணாயா பூஜாயாக, அதாவது வாக்காலையும் மனசனாலையும் சரீரத்தினாலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது இருக்கே, இதுதான் பூஜை. இந்த பூஜை வந்து உனக்கு சேஷமாக இருக்கு, நீ அந்த பூஜைக்கு சேஷியாக இருக்கிறாய். உனக்கு சேஷமாக இருப்பது இந்த பூஜை ஆனத்தினால அப்படிங்கறது மேல சொல்ல போறார். பக்ஷமானத்வா துவை உன்னிடத்திலே முக்கியா விருத்தியா பகவத் சப்தோ வருது. அதாவது பகவான் அப்படின்னு முக்கிய விருத்தியா சொல்ல வந்தா அது ஒன்னதான் சொல்லும். மற்ற இடத்த பகவான்கிற சொல்றது உண்டு, சப்த பிரயோகம் உண்டு. ஆனா அது வந்து முக்கிய விருத்தி கிடையாது, அதாவது கவுனமாக சொல்றது. உன்னிடத்துல அந்த பகவத் சப்தம் முக்கிய விருத்தியாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். ஹிருதயம்னு சொல்றார். இதுக்கு மேல வியாக்கியானம் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இதை நம்ம அடுத்த கிளாஸ்